தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சகாயம் ஐஏஎஸ் பொது வேட்பாளர் ஆகின்றார். சகாயம் ஐஏஎஸ் பொது வேட்பாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சகாயம் ஐஏஎஸ் இவர் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர் என்ற வாசகத்தோடு இவர் இயக்கம் ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் உள்ள பல இளைஞர்களின் மனதில் குடிகொண்டார். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்று கூறப்பட்டது, அமைச்சராகலாம் என்று கூறப்பட்டது, அவைத்தலைவர் ஆகலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. நடைபெற உள்ள திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேகா வேட்பாளராக இவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை குறை கூறி வருகிறார். அதாவது ஊழலை எதிர்ப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று விஜய் கூறினார். மக்கள் விஜயை நம்பினர். ஆனால் விராலிமலையை சார்ந்த முன்னாள் அமைச்சர் குட்கா புகழ் விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த 2 பேரையும் கட்சியில் சேர்ந்ததன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் இமேஜ் கெட்டுவிட்டது. மக்கள் நம்பிக்கையை ஜோசப் விஜய் இழந்தார் என்று சகாயம் ஐஏஎஸ் கூறுகிறார். ஊழல் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கட்சியில் சேர்ந்ததன் மூலமாக விஜய் மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டார். தற்பொழுது சகாயம் ஐஏஎஸ் விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளார். சகாயம் ஐஏஎஸ் அவர்களை பொது வேட்பாளராக்க திமுக, அதிமுக கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன, காய் நகர்த்தி வருகின்றன. திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் பொது வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. சுயேட்சை வேட்பாளராக நிற்கின்றாரா, அரசியல் கட்சி வேட்பாளராக நிற்கின்றாரா என்பது தெரியவில்லை. சகாயம் ஐஏஎஸ் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்த திமுக, அதிமுக காய் நகர்த்தி வருகின்றன.